ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, வீடில்லா புத்தகங்கள் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 விஷயம். ஒன்று வந்து, இப்போ நீங்கள் யாருக்காச்சும் வந்து புத்தகம் வந்து பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து, அதே பழைய புக்கு எல்லாத்தையும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகங்கள் இருக்கும், அதே தான் மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி கொடுக்காதீங்க. யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு புத்தகம் பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, சில டைம் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும், உங்களுக்கு எந்த புத்தகம் நீங்கள் தேடி கிடைக்காம இருந்திருக்கு, இல்லை நாங்கள் இந்த புத்தகங்கள்லாம் வச்சுருக்கோம், உங்களுக்கு பரிசாக நான் கொடுக்க போகிறோம், அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, நீங்கள் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். அது அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்குமே வந்து ஏகப்பட்ட புக்கு வந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 திருக்குறள் புக்கும் 50 பாரதியார் கவிதைகளுமே வந்து மறுபடியும் அவர் போகிற இடத்துக்குலாம் கொடுத்துட்டே இருந்தாங்களாம். ஒரு ஸ்கூலில் மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கொடுத்தாங்களாம். ஸோ அதில் வந்து அது வந்து இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. அதை தாண்டி இப்படி சிலமாய் ஒரே புக்கை வந்து ஒரு 50-100 புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு புக்கு நல்ல புக்காகவும் இருந்திருக்கு, அதையுமே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தையும் எஸ்ரா அவர்கள் சொன்ன அனுபவத்தையும், இன்னொன்று இந்த மாதிரி ஒரு 50 இப்படி ஒரு குவியலாக வந்து அவருக்கு புத்தகம் கிடைச்சதில் வந்து ஏதாச்சும் ஒரு புக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு புக்கு வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. அந்த புக்கோட பேர் வந்து இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்ற ஒரு புத்தகத்தோட பேர். அந்த புத்தகத்தை எழுதினவங்க வந்து மிருனால் சென் அப்படின்றவங்க. அவங்க வந்து நிறைய படங்களுமே இயக்கியிருக்காங்க, தாதா சாஹேப் பால்கே விருதும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஒரு இயக்குனராக அவங்க வந்து அந்த சினிமாவை பற்றி, அந்த அனுபவங்களை பற்றி, அந்த கதை விவாதங்களை பற்றி அவ்வளோ அழகாக வந்து அந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுதான் வந்து இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்ற ஒரு புக்கு. அந்த புத்தகத்தை பற்றியுமே சொல்லியிருக்காங்க. அதாவது சினிமாவை நேசிக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதியும், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரே புக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற ஒரு பகுதியும் தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சினிமா எனும் கனவு. புத்தகங்களை பரிசாக கொடுப்பது நல்ல பழக்கம். ஆனால் யாருக்கு என்ன புத்தகம் பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பல நேரம் விழா நடத்துபவர்கள் யோசனை செய்வதே இல்லை. திருக்குறள், காந்தியின் சத்திய சோதனை, பாரதியார் கவிதைகள் அல்லது அர்த்தமுள்ள இந்து மதம் போன்றவைதான் பெருமளவு பரிசாக தரப்படும் புத்தகங்கள். இதுவரை 100 திருக்குறள் புத்தகங்களையும் 50 பாரதியார் கவிதைகளையும் பரிசாக பெற்றிருப்பேன். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் தூக்க முடியாத அளவுக்கு பெரிய பார்சலாக புத்தகங்களை கட்டி பரிசாக கொடுத்தார்கள். வீட்டுக்கு வந்து பார்த்தால் கணிதத்தில் 100க்கு 100 பெறுவது எப்படி, அடுத்து என்ன படிக்கலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ், 1 மார்க் வினாவிடை என அத்தனையும் பள்ளி மாணவர்களுக்கான கையேடுகள். இதை எதற்கு எனக்கு கொடுத்தார்கள் என புரியாமல் தொலைபேசியில் அழைத்து புத்தக பார்சலை மாற்றி கொடுத்து விட்டார்களா என கேட்டேன். இல்லை சார், இந்த புக்ஸ் எல்லாம் எங்கள் பதிப்பக வெளியீடுகள், எல்லா விருந்தினருக்கும் இதை தான் எப்பவும் கொடுப்பது வழக்கம் என்றார்கள். இந்த கொடுமையை எங்கே போய் சொல்வது? இதற்கு மாறாக சமயபுரம் SRB பள்ளியின் நிகழ்ச்சிக்கு சென்றபோது, உங்களுக்கு என்ன புத்தகம் தேவை என்பதை தெரியப்படுத்தினால் அதை பரிசாக வாங்கி தருகிறோம் என பள்ளி முதல்வர் மெயில் அனுப்பியிருந்தார். அதுபோலவே கேட்ட புத்தகத்தையும் வாங்கியும் தந்தார்கள். இப்படி ஒரு பண்பாட்டினை வேறு எங்கேயும் நான் கண்டதில்லை. டெல்லியில் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது 5000 ரூபாய்க்கான பரிசு கூப்பனை தந்து பிரபலமான புத்தக கடை ஒன்றில் தேவையான புத்தகங்களை வாங்கிக் கொள்ள செய்தார்கள். இப்படி ஒரு முறையை தமிழகத்திலும் புத்தக காட்சி நடத்துபவர்கள், நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் பின்பற்றலாம் தானே? பரிசாக கிடைக்கும் மோசமான 100 புத்தகங்களுக்கு நடுவே சிலவேளை அபூர்வமாக ஒரு நல்ல புத்தகம் கிடைத்து விடுவதும் உண்டு. அப்படி கிடைத்த புத்தகம் மிர்னால் சென் எழுதிய இன்று புதிதாய் பிறந்தேன், கண்ணதாசன் பதிப்புக்கம் வெளியிட்டுள்ள வாழ்க்கை வரலாற்று நூல். இது தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற இயக்குனரான மிர்னால் சென்னின் திரைப்படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அரசியல் சினிமா என்ற வகைமையை முன்னெடுத்து வெற்றிகரமாக மாற்ற சினிமாவை உருவாக்கியவர் மிர்னால் சென். இந்த மிர்னால் சென் எழுதிய புத்தகம் தான் வந்து இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்ற ஒரு புத்தகம். அதுதான் வந்து அவர் கிடைத்த ஒரு 100 புத்தகங்களுக்கு நடுவே வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து இன்னொரு வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த மிர்லால் சென்னிடம் வந்து, நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்தீங்க, உங்களோட ஏக்தீன் பிரதீன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து கதாநாயகி வந்து அன்றைக்கி நைட்டு காணா போயிடுவாங்க, அடுத்த நாள் தான் வருவாங்க. ஆனால் வந்து படம் முடிகிற வரையுமே வந்து கதாநாயகி அந்த ஒரு நைட்டு எங்கே போயிருந்தாங்கன்றதை வந்து நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் வந்து கேட்டிருக்காரு, இன்டர்வியூ எடுக்கிறவர். அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அது வந்து அவளோட சுதந்திரம், அதை நம்ம வந்து எதுவுமே வந்து கேள்வி கேட்கக்கூடாது, அதனால தான் அந்த கதையில் வந்து நான் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து இங்கே சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதற்கு மிர்னால் சென் சொன்ன பதில், யாருக்கு தெரியும், அது அவளது சுதந்திரம். இப்படி பதில் சொன்னார். இந்த பதில் சரியான சவுக்கடி. இதுவே கலைஞனின் அடையாளம். நாம் எப்போதும் அடுத்தவரின் அந்தரங்கத்தை பற்றி அறிந்து கொள்ள துடிக்கிறோம். கற்பனையாக வம்பு பேசுகிறோம், அவதூறுகளை பரப்புகிறோம். 4 பேர் ஒன்று கூடி பேசி சிரிக்கும் இடத்தில் யாரோ ஒரு பெண்ணின் அந்தரங்கம் கேலிக்குள்ளாக்கப்படுவது போன்றே தெரிகிறது.
தமிழில் நான் அறிந்தவரை மகேந்திரன் மட்டுமே புதுமைப்பித்தனின் சிற்றன்னை கதையை உதிரிப்பூக்கள் திரைப்படமாகவும் கந்தர்வனின் சாசனம் கதையை அதே பெயரிலும் படமாக்கியிருக்கிறார்கள். தமிழில் பல நூறு நல்ல சிறுகதைகள் உள்ளன. ஆனால் அதில் விருப்பமானதை தேர்வு செய்து படமாக்க யாரும் முன்வரவில்லை என்பதே ஆதங்கம். மிர்லால் சென்னின் வாழ்க்கை வரலாறு படிக்க சுவாரஸ்யமாக உள்ளது. சென்னின் அப்பா ஒரு வழக்கறிஞர், சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர். மிர்லால் சென்னின் குடும்ப பின்னணி, பள்ளி பருவ நாட்கள், நாடகங்கள் மீதான ஈடுபாடு, கல்லூரி நாட்களில் கொல்கத்தாவுக்கு படிக்கச் சென்று வந்த போது விடுதியில் கிடைத்த அனுபவங்கள், தாகூரின் இறுதி அஞ்சலியை நேரில் கண்டது, சில காலம் மருத்துவ விற்பனை பிரதிநிதியாக வேலை செய்தது, அந்த நாட்களில் தான் சந்தித்த மருத்துவர்கள், பார்த்த நாடகங்கள், இலக்கிய நிகழ்வுகள், இடதுசாரி சிந்தனையின் அறிமுகம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியோடு தனக்கு ஏற்பட்ட உறவு என தனது பசுமையான நினைவுகளை துல்லியமாக பதிவு செய்கிறார் மிர்லால் சென். இந்த மிர்லால் சென் இங்கேயுமே அவங்க ஒரு புத்தகத்தை சொல்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாறு. இந்த புத்தகம் தான் என்னை திரைத்துறைக்கு கொண்டு வந்ததுக்கான ஒரு உத்வேகம் அப்படின்றாங்க. ஸோ நிறைய இந்த புத்தகத்தில் என்னென்னா ஏதாச்சும் ஒரு அனுபவத்தை எஸ்ரா அவர்கள் ஷேர் பண்ணும்போது ஒரு புத்தகம் இணைஞ்சிரும். அந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது அந்த புத்தகத்தை எழுதினவரை பற்றி பேசுவாங்க. பட் அந்த எழுதினவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன இந்த புத்தகம் எழுத வச்சதுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகம் காரணம்னு சொல்லிட்டு ஒரு தொடர்கதையாக ஒரு புத்தகத்தை சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுலேயுமே ஒரு புத்தகத்தை எஸ்ரா அவர்கள் எடுத்திருக்காங்க. அது அந்த மிர்லால் சென் அவங்களோட ஒரு வாழ்க்கை வரலாறு. அவங்க வாழ்க்கை வரலாறில் ஒரு புத்தகத்தை சொல்லியிருக்காங்க. அதுதான் மிர்லால் சென்னை திரைத்துறைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்றத. அந்த புத்தகம் பேர் தான் என்னென்னா, சார்லி சாப்ளின் தான் மிர்லால் சென்னின் ஆதர்சம். சாப்ளினுடைய வாழ்க்கை வரலாறும் ரொனால்ட் ஆர்ட் ஹெமின் ஃபிலிம் அஸ் ஆர்ட் என்ற புத்தகமுமே தன்னை திரைப்படத்துறைக்கு கொண்டு வந்தன என கூறுகிறார். மிர்லால் சென்னின் முதல் படம் ராத்போர். இதில் உத்தம் குமார் நாயகன், சலீல் சௌத்ரி இசை. படம் படுதோல்வியை சந்தித்தது. தோல்வியால் சோர்ந்து போய்விடாமல் போராடி தொடர்ந்து சினிமா இயக்கினார் சென். 1961 லண்டன் திரைப்பட விழாவுக்கு அவரது பைசே ஸ்ராவன் திரைப்படம் தேர்வாகியது. அந்த விழாவில் மூலம் சர்வதேச திரைப்பட அரங்கில் தான் கவனம் பெற்றதை நெகிழ்வுடன் நிறைவு கூறுகிறார் மிர்லால் சென். இந்த நூலின் பல ஆச்சரியமான தகவல்கள் உள்ளன. 1969 மிர்லால் சென் ஹிந்தியில் எடுத்த புவன் சோம் படத்தின் ஒரு சில காட்சிகளுக்கு ஒரு இளைஞர் பின்னணி குரல் கொடுத்தார். அப்போது அவருக்கு சம்பளமாக 300 ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஸோ அவங்களோட படம் புவன் சோம், அதுக்கு ஒருத்தர் பின்னணி குரல் கொடுத்துருக்காரு. அந்த குரல் கொடுத்தவருக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த குரல் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை, இப்போ ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் இருக்க அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமிதாப் பச்சனுக்கு மொதல் சம்பளம் கொடுத்தவங்க நானாக தான் இருப்பேன் அப்படின்றதையுமே அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் அமிதாப் சினிமாவில் பெற்ற முதல் ஊதியம் என நினைக்கிறேன் என மிர்லால் சென் குறிப்பிடுகிறார். இதைவிட ஆச்சரியம், புவன் சோம் படம் எடுக்க ஆன செலவு வெறும் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே என்பது. ஒரு இயக்குநரை தனது வாழ்க்கை மற்றும் கலையுலக அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது என்பது அவரையும் அவரது சினிமாவையும் புரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவி செய்யக்கூடியது. அந்த வகையில் இந்த நூல் நல்ல சினிமாவை நேசிக்கிற அத்தனை பேரும் அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற மிர்லால் சென் அவங்க ஒரு திரைப்பட டைரக்டர். அவங்க எழுதின புத்தகத்தை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகம் பேர் இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்ற ஒரு புத்தகம். அதுவுமே அவங்க திரைப்படத்துறைக்கு வர்றதுக்கு அவங்க ஒரு புத்தகத்தை சொல்கிறாங்க. அது சார்லி சாப்ளினோட வாழ்க்கை வரலாறும் ருடால்ஃப் ஆர் ஹெமின் ஃபிலிம் அஸ் ஆர்ட் அப்படின்ற ஒரு புத்தகம் தான் என்ன திரைத்துறைக்கு வர வச்சுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புத்தகத்தை பதிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 புத்தகத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு புத்தகம் ஒருத்தவங்களுக்கு பரிசாக கொடுக்கும்போது ஒரு சஸ்பென்ஸாக கொடுக்கணும், நம்ம கொடுக்குறது எந்த புக்குன்னு தெரியக்கூடாது அப்படின்றத தாண்டி உண்மையிலே அந்த புக்கு வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்றத கேட்டு அவங்களுக்கு என்ன புத்தகம் தேவைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறதுமே ஒன்றும் நல்லது அப்படின்றாங்க. இன்னொன்று என்னென்னா ஒரு சினிமா துறையை நீங்கள் ரொம்ப நேசிச்சிங்கன்னா இந்த புத்தகம் அந்த இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிங்க. அதுவுமே அவ்வளோ அழகாக ஒருத்தவங்க அந்த மிர்லால் சென் அப்படின்றவங்க அவங்க வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக எழுதியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பகுதியில் சொல்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் படிங்க. நன்றி.